ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு சுவாலஜி அண்டு பயோ சுவாலஜி. நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th குவார்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அல்லது 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸுமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சாப்டர் 1 to 8 வரைக்கும் நமக்கு குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 1 to 8 லெசனை இந்த கொஷின்ஸ் எல்லாமே இப்போ இல்லை, உங்களுக்கு வந்து ஆஃப் இயர்லி நடந்தாலும் சரி, உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் அல்லது பப்ளிக் எக்ஸாம் எந்த எக்ஸாம் நடந்தாலும் இந்த 8 லெசன் வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் டாப் 20 ப்ளஸ் வந்து சென்டம் சேலஞ்சஸ்க்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து சென்டம் சேலஞ்ச் வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஏன்னா நிறைய விஷயம் சொல்லும்போது அதை வந்து கமெண்ட்டில் மறுபடியும் கேட்குறாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சரிங்களா, ஒவ்வொரு கொஷினாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 6 வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே போதும். அதுக்கடுத்து சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு, இங்கே 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம். வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள், பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள், மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவிகள். சரிங்களா, இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஸோ சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க்கும் 3 மார்க்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இதுலேயும் ஒரு 10 கொஷின். சரிங்களா, சாப்டர் வைஸாக ஒரு 10 to 15 கொஷின் தான் கொடுத்துருக்கோம். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் புக் பேக்கும் இருக்குது, இன்டீரியர் கொஷின் இருக்குது. சரிங்களா, அதனால் புக் பேக்கை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்து இன்டீரியர் கொஷின் செகண்டரியாக படிச்சிருங்க. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பாருங்கள். முதுகுநான் உடைய மற்றும் முதுகுநானற்ற விலங்குகள் பண்பு, தொகுதி நிடேரியாவின் பண்பு, தொகுதி கணுக்காலிகளோட பண்பு, பறவைகள் பறப்பதற்கான தகவமைப்பு. நம்ம கொஷினை பார்த்து நீங்கள் வந்து மிட்டம் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு எந்த அளவுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் லெசன் திசு அளவிலான கட்டமைப்பு. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க் பார்த்துங்க. 3 மார்க் வந்து 3 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ மினிமம் இந்த கொஷின் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் 2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 5 மார்க்ஸ் எபித்திலியம்னா என்ன, தசை திசுவோட வகைகள். சரிங்களா, அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்டு 3 மார்க்ஸு. 2 மார்க்கு 1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்கு. 3 மார்க்ஸ் வந்து 1 to 5 வரைக்கும் கொடுத்துருக்கு. இதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. இதில் வந்து தவளையை பற்றி நமக்கு அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ தவளையை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. அதே போல் மண்புழுக்களை பற்றி நம்ம கேட்பாங்க, மண்புழுவோட லைஃப் சைக்கிள்லாம் கேட்பாங்க. ஸோ அதை வந்து படிச்சுருங்க, அந்த சுயற்சி கொடுத்துருப்பாங்க. இதில் 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 5 கொஷின் கொடுத்துருக்கோம். மண்புழுவின் கழிவு நீக்க மண்டலம், தவளையின் சுவாச முறை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தவளையோட மூளை, அதோட பலமறைந்த பாகம் குறி, தவளையின் பொருளாதார முக்கியத்துவம், தவளைக்கும் தயாரிக்கும் உள்ள வேறுபாடு, இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷினை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதில் இருக்கிறது எல்லாமே 2 மார்க் பார்த்திங்கன்னா ஒரு 8 கொடுத்துருக்கோம். 3 மார்க்ஸ் வந்து ஒரு 6 கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் 2 தான் இருக்குது. வாய்க்குழியில் உணவு செரித்தல் எவ்வாறு நடைபெறுகிறது, சிறுகுடலில் உணவு செரித்தலை விவரி. சரிங்களா, இதெல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 6. இதில் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கிட்டத்தட்ட ஒரு 9 கொஷின் தான் கொடுத்துருக்கு. 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 2 தான் கொடுத்துருக்கு. ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள், புகைப்பிடித்ததால் ஏற்படும் தீய விளைவுகள். சரிங்களா, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. 6 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கும் 3 மார்க்கும் ஒரு 13 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதில் இந்த வேறுபடுத்த கொஷின், தமனி சிறை, அதெல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்கு. சரிங்க, இரத்த வெள்ளையணுக்களின் வகைகள், இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்துதல், இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல்,
காற்றோட்டத்தின் சுற்றுவட்டத்தின் கோளாறுகள் சரிங்களா, இதெல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக சாப்டர் 8 இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. 9 கொஷின்ஸ் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான் சரிங்களா. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டது இது எல்லாமே. அதுக்கடுத்து 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரெப்னானின் அமைப்பு, இரத்த ஊடுபகுப்பு என்றால் என்ன, ஸோ இது எல்லாமே படிச்சிருங்க. இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் மினிமம் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சாப்டருக்கு ஒரு 5 கொஸ்டினாவது படிச்சிருங்க. நான் ஃபுல்லாக படிப்பேன்னா சாப்டருக்கு ஒரு 10 to 15 படிங்க. இல்லை நான் ஓரளவுக்கு தான் படிப்பேன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு 5 2 மார்க் 3 மார்க்காவது நம்ம கட்டாயம் படித்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு 8 லெசனாவது படிக்கணும், இல்லைனா ஒரு 7 லெசனாவது படிக்கணும். ஏன்னா நமக்கு 12 லெசன் இருக்குது. ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 6 லெசன் படிச்சிங்கன்னா ஆவரேஜான மார்க்ஸ் வரும். அதே பயாலஜியாக இருந்தீங்கன்னா ஒரு 10 மார்க்ஸு 15 மார்க்ஸு இந்த அளவுக்கு வரும் சரிங்களா. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டாப் 20 கொஷின்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.